ஆழத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. ஆழத்தில் என்ன இருக்குது? நீங்கள் கடலில் எவ்வளவு ஆழங்களுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளவு ஆழங்களுக்குள்ளே போகும்போது விலையேற பெற்ற முத்துக்கள் அவர்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் கரையில் நின்னீங்க அப்படின்னா உடஞ்சி போன சங்கு, உடங்கு போன சிப்பித்தோடு, ஆமேன், நேற்று கடற்கரைக்கு வந்த எவனாவத்தை செருப்பை தொலைச்சிருப்பான், அந்த செருப்பு உங்களை தேடி வரும். குளிக்கிற நேரத்தில் முண்டு தனியாக அவுந்து போயிருக்கும், அது உங்களை என்ன செய்யும்? தேடி வரும். கரையில் என்ன இதான். ஆனால் ஆழங்களுக்குள்ள போகும்போது இது எதுவுமே இருக்காது. ஆழங்களுக்குள்ள என்னதான் இருக்கும்? ஆசீர்வாதம் தான் இருக்கும். அப்ப ஆண்டவர் ஆமென் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன்னுடைய நாட்களின் கடைசி நாட்களிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணம் யாக்கோபு. தன்னுடைய வயது சென்ற நாட்கள் எல்லாரையும் கூடி வர செய்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கணும். அவன் ஆயுசு போற நேரத்தில் ஆசீர்வதிச்சான், நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம ஆசீர்வதிக்காம வேறு யார் நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க முடியும்? சொல்லுங்க. வேறு யாரும் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. பெற்ற தாயும் தகப்பனும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும். மற்றபடி அவங்க என்னைய பிள்ளை ஆசீர்வதிப்பாங்க, இவங்க ஐயா நான் சொல்றேன், இந்த உலகத்தில் யாரும் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்ய போறது இல்லை? ஆசீர்வதிக்க போறது இல்லை. பொறாம தான் போடுவாங்க. ஓ அவருகமாக அங்கேயும் அவருகமாக அங்கேயும் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு நல்ல படிப்பு வந்துருச்சுன்னா உடனே பரவாயில்ல, உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஆண்டவர் இந்த படிப்பை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வதிக்கட்டும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா, ஒரு வரன் அமைஞ்சிருச்சுன்னா, ஓ பாத்தியா. ஆமாம், சமீபத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, பாஸ்டர் வீடு கட்டினோம் பாஸ்டர், வீடு கட்டினதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியா, ஆனால் கட்டி உயர்த்தி வச்சிருக்கிறா அப்படின்னு. அது யார் சொன்னா அப்படின்னா சொந்த இரத்த உறவுகள் தான். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் எந்த மனுஷனோ நம்மையோ நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ரெண்டாவது நாம நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை நாம் ஆசீர்வதிக்கணும். சும்மா கோபத்தில் விளங்க மாட்டால, உருப்பட மாட்டால, நீ எல்லாம் என்னத்தை படித்து என்னத்தை கிழிச்ச போகிற அப்படின்னா அவன் ஒன்றும் படித்து கிழிக்க மாட்டான். நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. அதனால பிள்ளைங்க அந்த வயசில் செய்ய வேண்டியதை செய்யும். வாலிப பிள்ளைங்க அந்த வயசில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும். அதுக்காக ஐயோ ரொம்ப பெருசாக எல்லாம் பேசாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைங்களை மனதார ஆசீர்வதிங்க. என் மகன் நல்லா இருக்கட்டும், என் மகன் நல்லா இருக்கட்டும், என் மருமகன் நல்லா இருக்கட்டும், என் மருமகன் நல்லா இருக்கட்டும். மகன்னு சொல்லும்போது ஆமேன் சத்தமாக வந்துச்சு, மருமகன் சொல்லும்போது ஆமேன் கம்மியாக வந்துச்சு. மருமகன் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வதிங்க. மருமகன் நல்லா இருந்தால் தான் மகன் நல்லா இருப்பான். எக்கோ மருமகன் நல்லா இருந்தால் தான் மகன் நல்லா இருப்பான். அம்மோ மருமகன் நல்லா இருந்தால் தான் மகன் நல்லா இருப்பா. அப்புறம் வேற என்ன சொல்லி எடியே. ஆமாம், நம்ம என்ன நினைக்கிறோம்? மகன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மருமகன் நல்லா இருந்தால் தான் மகன் நல்லா இருப்பான். நம்ம எத்தனை காலத்துக்கு இருப்போம்? அதன் பிறகு அந்த உறவுகள் நீடிக்கணும்னா பிள்ளைங்களை மனதார என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. இப்போ தகப்பன் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், உன் கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். 3 kinds of blessing யோசேப்பின் மேலே. மற்ற எல்லாருக்கும் அப்படி சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக ஆசீர்வதிச்சுட்டு யோசேப்புக்கு மட்டும் சொல்கிறான், கீழையும் ஆசீர்வாதமாக இருப்ப, மேலையும் ஆசீர்வாதமாக இருப்ப, சைட்லையும் ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. அப்போ ஆழத்தில் என்ன இருக்கிறது? ஆழத்தில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது.